ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 35வது அத்தியாயம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தந்தை மகன். அந்த அப்பா தன்னுடைய மகனுக்கு தினந்தோறும் செய்கின்ற அட்வைஸ் என்ன தெரியுங்களா? அறிவுரை என்ன தெரியுமா? யாருக்காவது ஒருத்தருக்கு தினமும் உதவி செய், நல்லது செய். நீ செய்யற அந்த உதவி யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது மன நிம்மதியை தரும். அந்த மன நிம்மதி அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு சொர்க்கத்துல தனி இடமே காத்திருக்கும் அப்படின்னு அப்பா சொல்வாரு, தினமும் சொல்வாரு. ஆனா இந்த பையன் அதை கேட்க மாட்டான். அட போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, ஏதாவது நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க செய்றீங்களா செய்யுங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதுதான் பையனோட பதிலா இருக்கும். ஆனா அப்பா தினமும் கேட்பாரு, டேய் செய்டா, ஏதாவது ஒன்று செய்டா, 4 பேருக்கு உதவியா இருக்கணும்டா, அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்டா, உன்னால முடிஞ்சதை செய்டா அப்படின்னு சொல்வாரு. பையன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான், இதோ பாருங்கப்பா, நீங்க வேணா செய்யுங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே போல வீட்டுக்கு யாராவது வந்தாலும் கூட பெரியவங்களா இருந்தா ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லுவாரு. அட என்னப்பா நீங்க கூட தான் என்னை விட பெரியவர், நான் டெய்லி உங்க காலையா விழுந்துகிட்டு இருக்கேன், சும்மா இருங்கப்பா. இது பையனோட ஆக்டிவிட்டி. இது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் தன்னுடைய மகனுக்கு டெய்லி இந்த அறிவுரையை சொல்லுவாரு. அந்த மகனும் நீங்க போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு பையன் பாட்டுக்கு அவன் வேலையே செய்வான். இப்படியே போகுது அவங்களுடைய காலம். ஒரு ஸ்டேஜ்ல அந்த தந்தை இறந்து போறாரு. தந்தை இறந்த பிறகுதான் தந்தையின் சொற்களுக்கு எத்தனை வலிமை அப்படின்றத மகன் உணர்றாரு. அதாவது அப்பா இல்லாத அந்த வெற்றிடத்தை மகனால் ஏத்துக்க முடியல. அப்பா இருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பா அது ஒரு பெரிய நச்சரிப்பா இருந்தது. ஆனா இது அதாவது அப்பா இல்லாத அந்த வெற்றிடம் நரகமா இருந்தது பையனுக்கு. அதை யோசிக்கிறான் பையன். ஐயோ, அப்பா அப்பவே சொன்னாரே, ஏதாவது உதவி செய்ன்னு சொன்னாரே, அதெல்லாம் நாம செஞ்சிருந்தா கூட நம்ம அப்பா நம்மளோட இருந்திருப்பாரோ, இப்படி ஏதேதோ யோசிக்கிறான். இந்த மாதிரியான யோசனைகள் அவனை வேறு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுத்திக்க முடியல. அதே மன வேதனையிலேயே இருக்கான். இதையெல்லாம் பார்த்த அந்த குடும்பத்தின் நண்பர் ஒருத்தர் பையன் கிட்ட பேசுறாரு. நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு பொழுது பையன் சொல்றான், இல்ல, என்னோட அப்பா இருக்கும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய், அவங்க மனசு சந்தோஷப்படும் போது உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் அப்படின்றது எதுக்குமே ஈடாகாது. நீ செய்யற அந்த நல்லதுக்கு உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாரு. அந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய அந்த குரலை கேட்காம ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு பையன் சொல்லும் பொழுது அந்த குடும்ப நண்பருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க அப்பா இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நீ கேட்கல, இப்போ அவர் இல்லாத பொழுது அதை பத்தி யோசிக்கிறியா? சரி வா, நாம வெளியில வேணும்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு பொழுது பையன் அதை உதாசீனப்படுத்துறான். அதெல்லாம் வேணாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவர் விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா குடும்ப நண்பர் இல்லையா? ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதாவது தன்னுடைய நண்பரின் மகன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவரால அதை சரி பண்ணாம போக முடியல. அதனால சரி வா, நாம பாபா ஆலயம் போகலாம், அந்த மசூதியில உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீ வா அப்படின்றாரு. அப்ப பையன் சொல்றான், அங்கிள், அப்பாவுக்கு நான் என்ன சொன்னேனோ அதே தான் உங்களுக்கும். அங்க இது மசூதி, உன்னால முடிஞ்ச காணிக்கையே கொடு, அங்க அவங்க காலில் விழு, இவங்க காலில் விழு, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அங்கிள் அப்படின்னும் பொழுது அந்த நண்பர் சிரிக்கிறார். நீ இன்னும் மாறவே இல்லையா, அப்படியே தான் இருக்கியா நீ அப்படின்னு நண்பர் சிரிக்கிறாரு. ஏன்னா
அப்பா சொன்ன வார்த்தைகள் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பிள்ளையின் மனதில் வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம். ஆனா அதை வெளிப்படுத்திக்கல. நீ வா முதல்ல, அப்புறம் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நண்பர் கூட்டிட்டு போறாரு. பாபா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த பையன் பாபாவினுடைய ஆலயத்துல தன்னுடைய வலது காலை வைக்கிறான். வச்ச உடனே உள்ள வராத அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு குரல். யாருடைய குரலும் இல்ல, பாபா தான் சொல்றாரு. உள்ள வராத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் அந்த குரலை கேட்ட உடனே வேகமா போய் நிக்கிறான் பாபாவுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரல் தன்னுடைய தந்தையாரின் குரல் போல அவனுக்கு ஒலிக்குது. அப்பா எப்படி ஒரு கண்டிப்புடன் பேசுவாரோ அதே கண்டிப்பான ஒரு குரல், அதே கணீர் குரல். நீ உள்ள வராத அப்படின்ற ஒரு குரல் அந்த பையனுக்கு கேக்குது. அந்த குரல் அப்பா நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. டேய் உள்ள வராத அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரியான தொனியில அந்த குரல் இருக்கு. இதை கேட்கும் பொழுது அந்த பையனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. நம்மளுடைய அப்பாவினுடைய குரலாச்சே இது. ஒருவேளை அப்பா உள்ளே இருக்காரோ அப்படின்னு தன்னை மறந்து உள்ள போறான். உள்ள வராதேன்னு சொன்னதை மீறி அடுத்த நொடியே பாபாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவன் வீட்டில இருந்து கிளம்பும் போது என்ன சொன்னான்? நான் யாருடைய காலிலும் விழமாட்டேன், என்னை எதுக்கும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா அடுத்த நொடி அந்த பாபாவினுடைய ஆலயத்திற்கு அந்த பையன் வந்த அடுத்த நொடி அவனுடைய மனசு மாறிடுச்சு. என்னாச்சு? அந்த பாபாவினுடைய குரல், உள்ளே வராத அப்படின்ற குரல், தன்னுடைய தந்தையாரின் குரல் போல அவனுக்கு கேட்குது. தன்னுடைய தந்தையாரை தான் நாம பார்க்க வந்துட்டோம், தன்னுடைய தந்தையாரே நேரில் வந்துட்டாரு அப்படின்னு மனசுல மகிழ்ச்சியோட அப்படியே போய் பாபாவினுடைய காலில் விழுந்துட்டான். யாருடைய காலிலும் விழமாட்டேன், தட்சிணை தரமாட்டேன், இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்ட பையன் யாரையுமே எதையுமே கேட்காம, யாருமே எதுவுமே சொல்லாம பாபாவினுடைய பாதத்தை போய் கட்டி அழறான். ஏன்னா பாபாவினுடைய குரல் தன்னுடைய தந்தையின் குரல் மாதிரி அவனுக்கு கேட்குது. அப்பா இருக்கும்போது நாம ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்யலையே, இப்போ அப்பாவினுடைய குரல் நமக்கு கேட்டுடுச்சே. இத்தனை நாட்கள் அப்பாவினுடைய குரல் கேட்காமல் தவிச்சு போன அந்த குழந்தைக்கு பாபாவினுடைய குரல் தன்னுடைய தந்தையை ஞாபகப்படுத்திடுச்சு. அப்படியே அவன் போய் பாபாவினுடைய கால்களை கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதற்கு பிறகு பாபா எல்லாமே புரிஞ்சவர் இல்லையா, தெரிஞ்சவர் இல்லையா, உடனே சமாதானப்படுத்துறாரு. அழாதப்பா, எழுந்திரு அப்படின்னும் பொழுது அவனால பாபாவா தன்னுடைய தகப்பனாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பாபாவினுடைய குரல் அந்த குழந்தைக்கு தன்னுடைய தந்தையாரின் குரலை ஞாபகப்படுத்திருச்சு. அதற்கு பிறகு அந்த குடும்ப நண்பர் இந்த பையனை அழைச்சிட்டு வந்த அந்த குடும்ப நண்பர் பாத்தீங்களா, அந்த குடும்ப நண்பர் பாபா கிட்ட அந்த பையனை பத்தி அறிமுகம் செய்யறாரு. பாபாவுக்கு அறிமுகம் தேவையா? எல்லாத்தையும் செய்யறதே அவர் தானே, நடத்துறதே அவர் தானே. எல்லாத்தையும் அந்த நண்பர் பாபாவுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தும் போது பாபா ஒரே ஒரு புன்னகையோட, எல்லாம் நல்லதே நடக்கும், இன்னைக்கு உன்னுடைய மனசு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கும், கவலையே படாத அப்படின்னு பொழுது பையன் யோசிக்கிறான். நானே அப்பாவினுடைய குரலை கேட்டுட்டு அப்பாவை கண்ணு முன்னால பார்க்க முடியாம அப்பாவினுடைய குரல் மட்டும் கேட்குதே, அப்பாவை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஏங்கி போயிருக்கேன், எனக்கு எப்படி மனசுல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பையன் யோசிக்கிறான். பாபா சொல்றாரு, கண்டிப்பா கிடைக்கும்பா அப்படின்னும் பொழுது முதல்ல ஏத்துக்கவே முடியல, நம்ப முடியல. நாம மனசுல தானே நினைச்சோம், உடனே இவர் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பையன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதற்கு பிறகு சரி, ஏதாவது தட்சிணை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 ரூபாய் தட்சிணையாக பாபா கேட்கிறார். யாருக்கிட்ட? அந்த பையனை அழைச்சிட்டு வந்த அந்த நண்பர்கிட்ட கேட்கிறாரு. ஏன் அந்த பையன்கிட்ட கேட்கல அப்படின்னா, அந்த பையனுக்கு எதிலுமே நம்பிக்கை கிடையாது. ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லிட்டு வந்தான்,
நான் யாருக்கும் தட்சணை கொடுக்க மாட்டேன், யார் காலிலும் விழ மாட்டேன் அப்படின்னு வந்தான். ஆனா காலில் விழுந்துட்டான். அது முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சபதத்தை அவன் தாண்டிட்டான். ஆனா தட்சணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த ஒரு விஷயம் அவன் மனசுல அப்படியே இருக்கு. அந்த நண்பர்கிட்ட பாபா கேட்கிறார், ஒரு 17 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. பாபா ஒருத்தர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்கிறார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருத்தர்கிட்ட 2 ரூபாய், ஒருத்தர்கிட்ட 9 ரூபாய், ஒருத்தர்கிட்ட 15 ரூபாய், இப்படி. அடுத்த நாள் அவருக்கு எத்தனை பக்தர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட பாபா பணத்தை கேட்பாரு. கொடுக்கிற பக்தர்கள் கிட்ட கேட்பாரு. அதே போல அந்த நண்பர் கிட்ட கேட்கிறாரு. நண்பர் என்ன சொல்றாரு, ஏன் பாபா என்கிட்ட மட்டும் கேட்குறீங்க, அவன்கிட்டையும் கேட்கலாம் இல்லையா அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு, அவனுக்கு தர்றதுக்கு விருப்பம் இல்லையே. இவன் சொன்னானா பாபா கிட்ட நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னானா? ஆனா அவன் மனசுல நினைச்சான்ல, யார்கிட்டையும் நான் பணத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன், தட்சிணை எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ஞாபகம் வருது. பாபா அதை எப்போ புரிய வைக்கிறார், அவருக்கு இதை கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லையே, அவனுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கட்டும், கவலை இல்லை, ஆனா அவன் மனப்பூர்வமான விருப்பத்துடன் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த பையன் பாபா பேசுறதையே பார்த்துக்கிட்டு பாபா பேசுறதையே கேட்டுட்டு, ஏன்னா அந்த குரல் தந்தையாரின் குரல் போலவே கேட்குது. தன்னுடைய தந்தையார் என்ன சொல்லுவார், யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய், தினமும் செய், அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுதான் அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்போ அந்த பணம் ஒருத்தருக்கு உதவியாக இருக்க போகுது அப்படின்னா அதை நாம கொடுக்கறதில்ல, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான், இல்ல பாபா நானும் தர்றேன் அப்படின்னும் பொழுது பாபா சொல்றார், மகிழ்ச்சிப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ கொடுக்கிற அந்த உதவி பணம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற பக்தர்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அதுவும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, பல பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு 17 ரூபாயை எடுத்து கொடுக்கறான். ஏன்னா பாபா கேட்டது அந்த 17 ரூபாய். அதனால 17 ரூபாயை எடுத்து கொடுக்கறான். பாபா அதிகமாகவும் கேட்க மாட்டாரு. அடுத்த நாளைக்கு என்ன தேவையோ அதுதான். சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை எப்பவுமே நிலையானது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சேமிக்கிற ஒரு எண்ணம் வரும். பாபாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம உயிரோட இருக்கோம்னா கடவுளின் கிருபை, கடவுளின் அருள். அதனால இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடு, அதுதான் பாபா எப்பவுமே சொல்லுவாரு. அதுபோல பாபா 17 ரூபாய் கேட்கிறார். அந்த பையனும் 17 ரூபாய் கொடுத்துட்டான். கொடுத்துட்ட பிறகு பாபா அந்த பையனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இன்னைக்கே நீங்க கிளம்பிடுங்க, நீ கிளம்பின உடனே, நீ வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. பையன் யோசிக்கிறான், வீட்டுல அப்பா இல்ல, வீடு வெறிச்சோடி இருக்கு, நான் போனா வீட்டுல நான் மட்டும்தான், எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லப்பா சந்தோஷப்படுவேன், கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் செஞ்சுட்டு உதியை கொடுத்துட்டு அனுப்புறாரு. அவன் வெளியில வரும்போது தயங்கி நிக்கிறான். ஏன்னா மழை பயங்கரமா பெய்யுது, அவ்வளோ மழை கொட்டுது. அந்த மழையில நம்ம எப்படி போறது அப்படின்னு தயங்குறான். பாபா வலுக்கட்டாயமா அனுப்புறாரு. இல்லப்பா, பத்திரமா நீங்க போயிடுவீங்க, நீங்க ஊருக்கு பத்திரமா போய் சேர்ந்துடுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாரு. ஏன் பாபா இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாரு? எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே கேட்கல. பாபா பொதுவாகவே வெளியில யாராவது போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பாபா அவங்களே அனுப்புவாரு. ஒரு சிலரை பாபா அனுப்ப மாட்டாரு. ஒரு வாரம் இங்கேயே இரு அல்லது நாளைக்கு போ அப்படின்னு சொல்லுவாரு. அதை மீறி போனவங்களோட கதி எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் நாம இந்த
சத் சரிதத்திலேயே பார்த்திருக்கோம். இப்படி அந்த பையன் கிளம்பும் போது அப்படி ஒரு மழை பெய்யுது. ஆனா அந்த மழையிலேயும் நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபாவினுடைய வார்த்தையை மீற முடியுமா? பையன் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதும் பாபா சொல்லி அனுப்பினார் இல்லையா, நீ வீட்டுக்கு போனதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு. அவன் யோசிச்சுக்கிட்டே போறான். என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்பா இல்லாத வீட்டுல? போறான், கதவை திறக்கிறான். 3 குருவி, அதாவது 3 பறவைகள் வீட்டுக்குள்ள அடிபட்டு கிடக்கு. அதுல 2 பறவைகள் இறந்து போகுது. ஒரு பறவை இவன் கதவை திறந்த உடனே ரொம்ப சந்தோஷமா பறந்து போகுது. பறந்து போயிட்டு அவங்க வீட்டு ஜன்னல்லையே உட்கார்ந்து சிறகுகளை அடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த பையன் யோசிக்கிறான், ஓ, இந்த பறவையை நாம காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாபா நம்மளை அவசரமா அனுப்பினாரா? இந்த ஒரு சின்ன உயிரை நான் காப்பாத்தி இருக்கேனா? ஏன்னா அந்த பறவைகள் எங்கிருந்து எப்படி வந்ததோ, ஆனா உள்ளே வந்ததும் அதுக்கு மூச்சு விடுறதுக்கு முடியாம, உரிய ஆகாரம் கிடைக்காம அந்த 2 பறவை செத்து போகுது. ஒரு பறவை மட்டும் உயிரோட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகி இருந்தாலோ, கொஞ்ச காலதாமதம் ஆகி இருந்தாலோ அந்த பறவையின் நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனா பாபாவுக்கு தெரிஞ்சனாலதான் அந்த பையனை இங்கே வலுக்கட்டாயமா அனுப்பினாரு, அந்த மழையில கூட. அந்த பையன் இங்க வந்ததுக்கு அப்புறம், அந்த கதவு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே இருந்த அந்த பறவை அப்படியே ஆக்சிஜன் கிடைச்ச அந்த சந்தோஷத்துல படபடன்னு வெளியே வந்துடுச்சு. வெளியில வந்து அவங்க வீட்டு ஜன்னல்ல உட்கார்ந்து படபடன்னு சிறகை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த பையன் நினைக்கிறான், இந்த பறவை நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கு, இதை காப்பாத்துறதுக்காக தான் பாபா நம்மளை அனுப்பினார் போல இருக்கு. இந்த பறவையை நாம எந்த அளவுக்கு சேஃப் பண்ணி இருக்கோம், இந்த பறவையை நாம காப்பாத்தி இருக்கோமே, அதற்கு அதனுடைய வாழ்க்கையை நாம திருப்பி கொடுத்திருக்கோமே அப்படின்னு பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் மனசுல நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பறவையை எவ்வளவு அழகா நாம காப்பாத்தி இருக்கோம், இதெல்லாம் எப்படி பாபாவுக்கு தெரிஞ்சது? எப்படி நம்மளை இவ்வளவு சேஃப்டியா அனுப்பி பறவையை பாதுகாக்க வச்சாரு அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதையெல்லாம் பார்த்த அந்த நண்பர் சொல்லிட்டாரு, என்னப்பா பாபாவை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாபா எல்லாம் தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்காரு. இவ்வளவு கொற்ற மழையில பாபா அனுப்பிட்டாரே அப்படின்னு நீ பாபாவை வேணும்னா நினைச்சிருக்கலாமே தவிர, பாபா இந்த பறவையை மனசுல நினைச்சு உன்னையும் மனசுல நினைச்சுதான் நம்மளை இங்கே அனுப்பியிருக்காரு. எப்படி அங்கிள் சொல்றீங்க அப்படின்னும் பொழுது அந்த நண்பர் சொல்றாரு, ஆமா, நீ என்ன சொன்ன? அப்பா இருக்கும்போது நல்லது செய்யன்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ நான் செய்யணும்னு நினைக்கும் பொழுது என்னால முடியலன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நீ செஞ்சிட்டே இல்லையா? உன்னுடைய அப்பாவுடைய அந்த ஆசையை நீ நிறைவேற்றிட்டே இல்லையா? ஒரு பறவையை காப்பாற்றி இருக்க. இதுவும் உயிர் தானே. மனுஷனோட உயிர் தான் உயிர் கிடையாதுப்பா. வாயில்லா ஜீவன்களின் உயிரும் கூட உயிர் தான். அதை நீ காப்பாத்தி இருக்கிறது மனுஷங்களுக்கு செய்யற நல்ல காரியத்தை விட பல மடங்கு நல்ல விஷயத்தை நீ செஞ்சிருக்க. உன்னால அந்த பறவையும் சந்தோஷப்பட்டிருக்கு. அந்த பறவை சந்தோஷப்பட்டதால நீயும் சந்தோஷப்பட்ட பாத்தியா? இதுதான்பா வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம். இதுக்குதான் பாபா ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுக்கு கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு கரெக்டா வழி நடத்துறார் அப்படின்னு சொல்றார் அந்த நண்பர். அப்போ பையனுக்கு புரியுது, ஆமா அங்கிள், இதுதான் அப்பாவும் அப்போ சொல்லுவாரு, நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அதன் மூலம் கிடைக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷத்தை தரும்னு சொல்லுவாரு. அப்போ எனக்கு புரியல. ஆனா இப்போ இந்த சின்ன ஒரு உயிர், அந்த பறவையின் உயிரை நாம காப்பாத்தினோம் அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமா பறக்குது. அதை பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும்
ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கு அங்கிள். இப்போ என்னுடைய அப்பாவினுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய திருப்தி இருக்கு அங்கிள் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அந்த குடும்ப நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறான். இப்படிதான் நம்மளுடைய ஆசைகள் நாம நடக்குமா முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாகவே இருக்கும் அந்த ஆசைகளை கூட, சின்ன சின்ன ஆசைகளை கூட பாபா நிறைவேற்றி வைப்பாரு. ஆனா பாபாவை முழுமையாக நம்பணும். முழுமையாக நம்பிக்கை வராதவர்களின் மனதில் கூட நம்பிக்கையை விதைக்க கூடியவர் தான் பாபா. அதுதான் இந்த சாய் சத் சரிதம் 35வது அத்தியாயம் சொல்லி இருக்கு. எதுவுமே செய்ய மாட்டேன், எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நல்லது செய்ய மாட்டேன், இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன அந்த மகனின் மனசையே மாற்றினார் இல்லையா பாபா. அந்த சின்ன பட்சிக்கு அன்னைக்கு பெரிய ஒரு உதவி தேவைப்பட்டதை உணர்ந்து இந்த பையனையும் அனுப்பி இந்த பையனுக்கும் மனசுல ஒரு பெரிய சந்தோஷத்தை பாபா கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா? இதைவிட வேற என்ன வேணும்? பாபாவினுடைய அற்புதத்தை நாம சொல்றதுக்கு. இன்னைக்கு சாய் சத் சரிதம் 35வது அத்தியாயம் உங்க எல்லா